subdivision x cube minus 27 divided by x cube plus x square minus 6x. ஓகே, இது ஒரு கியூப். அப்புறம் 27 ஒரு கியூப் நம்பர் தான். கரெக்டா? எதோட கியூப் நம்பர்? 3. சரியா? அதாவது கியூப் நம்பர் எதோட கியூப் அப்படின்னு சொன்னா 3 ஓட கியூப். சரியா? அப்புறம் ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இது எந்த ஃபார்முலா மாதிரி இருக்கு? a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா இருக்கு. சரியா? இந்த ஃபார்முலா இருக்கு. ஸோ இதை நான் இந்த ஃபார்முலாக்கு பதில் இந்த மாதிரி நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவேன். சரியா? ஓகே, அடுத்தது எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x இருக்கு. இங்க 3 டேர்ம் இருக்கு. அப்புறம் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து எக்ஸ்ங்கிற வேரியபிளால ஆயிருக்கு. ஆனா இங்க பவர் 3 இருக்கு, இங்க பவர் 2 இருக்கு, இங்க பவர் 1 இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் டைரக்டா வந்து பவர் 3 ஸ்டார்ட் பண்ணிச்சா டைரக்டா என்னால ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஆனா எல்லா டேர்ம்ஸ்லயும் எக்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸை காமனா எடுத்துருவோமா? எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு சொன்னா இங்க பவர் 2 இங்க பவர் 1 இங்க எக்ஸ் இல்லாம வந்துடும். ஸோ அப்புறம் இது ஒரு குவாட்ரட்டிக்கா மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அப்போ இது எப்படி எழுதுவோம்? எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப். 3 கியூப்னா 3 இன்டூ 3 இன்டூ 3. 3 3 டைம்ஸ் எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 3 3s are 9, 9 3s are 27. சரியா? ஓகே, டிவைடட் பை எக்ஸை காமனா எடுப்போம். ஸோ அப்போ எக்ஸ் எடுத்துட்டேன்னா எக்ஸ் எடுத்துட்டேன்னு சொன்னா பவர் 3ல ஒரு எக்ஸ் போயிடுச்சு. ஸோ பவர் 2. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இந்த ரெண்டு பவர் 2 டைம்ஸ் எக்ஸ்ல 1 டைம் வெளில போயிட்டு. ஸோ எக்ஸ் மைனஸ் இந்த எக்ஸ் அப்படியே போயிட்டு. ஸோ 6. சரியா? ஓகே, இப்போ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். ஸோ இங்க எப்படி இருக்கு இதை கம்பேர் பண்ணு. எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப் வந்து ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மாதிரி இருக்கு. ஸோ ஏங்க இடத்துல எக்ஸ் இருக்கு, பிங்க இடத்துல 3 இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஏங்க இடத்துல எக்ஸ் போடணும், பிங்க இடத்துல 3 போடணும். அவ்வளோ. சரியா? ஸோ இந்த ஈக்குவல் சைன் முன்னாடி வந்துகிட்டே இருக்கணும். சரியா? இதோட ஆன்சர் இது, இதோட ஆன்சர் இது அப்படின்னு சொல்றதுக்காக. சரியா? ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் நான் போட போறேன். ஸோ ஏ மைனஸ் பி, ஸோ எக்ஸ் மைனஸ் 3 போட்டாச்சு. அப்புறம் ஏ ஸ்கொயர், ஸோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஏங்க இடத்துல எக்ஸ் போடணும், பிங்க இடத்துல 3 போடணும். ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ அப்புறம் பிளஸ் ஏங்க இடத்துல எக்ஸ், பிங்க இடத்துல 3 plus b square 3 square divided by. so இந்த ஃபார்முலா அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். so இது போடுவோமா? so x into இத ஃபேக்டரைஸ் பண்ணுவோமா? so ப்ராடக்ட்